அதற்காக நினைவூட்டி இருக்கிறார், அவ்வளவுதான். கட்சி அலுவலகமாக மாற்றுகிறார்கள் தலைமைச் செயலகத்தை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? தலைமைச் கட்சி அலுவலகம் உறுப்பினர் கார்டுக்கு இஷ்யூ பண்றாங்க, அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னோட அலுவலகத்தை பற்றி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ரொம்ப நன்றி 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 நன்றி. வாங்க வாங்க வாங்க, அப்பப்போ தொடர்பு கொள்ளுங்க. வாங்க, வாழ்த்துக்கள். வாங்க 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 வாங்க. இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா குண்டி ஒருத்தர் இருந்தார். எப்படி இருக்கார் ஒருத்தர்? நல்லா பெட்டராக வேண்டாம், வீட்டுக்கு வந்துட்டாரா? விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். வாங்க வாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் தற்பொழுது அந்த 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாக்கள் ஏற்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அவர்களது ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு கடிதங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக தரப்பில் 2 தரப்பிலும் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்கள் தன்னுடைய ஆய்வில் இருப்பதாகவும் தேவையான நேரத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சத்யபாமா, மரவேல், ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேர் ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆதவர்ஜனா தலைமையில் தாவேகாவிலும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 3 சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாகவும் கடிதம் முறைப்படி இருந்ததால் ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கடிதம் அளிக்கக்கூடிய உறுப்பினர்கள் கடிதத்தை சொந்த கையெழுத்தில் எழுதி கையொப்பமிட்டு கொடுக்கலாம். ஆனால் 3 பேரும் கைப்பட எழுதிய கடிதத்தை அளித்ததால் உடனடியாக ஏற்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு உறுப்பினர் பதவி விலகும் போது கொடுக்கப்படும் அந்த பதவி விலகல் கடிதத்தில் எந்த ஒரு காரணமும் தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக சார்பில் வேலுமணி தரப்பினர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஆகிய 2 தரப்பினருமே தனித்தனியாக ஒரு முறை கடிதம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தின் மீது 2 முறை நினைவூட்டல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து கடிதமும் தன்னுடைய பரிசீலனை இருப்பதாகவும் தேவையான நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பேன் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் முடிவை சட்டப்பேரவையில் அறிவிக்கலாம் அல்லது வெளியிலேயும் அறிவிக்கலாம். ஆனால் சட்டப்பேரவையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அந்த ராஜினாமா கடிதம் உடனடியாக ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தற்போது அறிவித்திருக்கிறார். மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக வரும் காலங்களில் தன்னிடம் கடிதம் கிடைக்கப்பட்டவுடன் அதற்கான முடிவு எடுக்கப்படும் எனவும் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது அதிமுகவில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்கள் தாவேகாவில் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். தாவேகாவில் இணைந்த உடனேயே அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கு. இந்த துரித நடவடிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக இதற்கு முன்னதாகவும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடியவர்களுக்கு உடனடியாக அந்த உறுப்பினர் அட்டை என்பது வழங்கப்படுவது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாகவே இருந்து வருகிறது. ஆனால் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுகவின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேர், அதாவது சத்யபாமா, ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 3 பேர் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனாவை அவருடைய அறையில் சந்தித்து தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு உடனடியாக அந்த உறுப்பினர் அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் ராஜினாமா செய்த நிலையில் 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்
தான் மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு என்பது தற்போது அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதத்திற்குள் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த திருச்சி கிழக்கு தொகுதியுடன் சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. அவ்வாறு 4 தொகுதிகள் தற்போது காலியானதாக அறிவிக்கப்படும். குறிப்பாக இன்றைய தினமே சட்டப்பேரவை தரப்பில் அந்த தொகுதிகள் காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்படும். உடனடியாக தேர்தல் ஆணையம் பார்த்தோம் என்றால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிப்பார்கள். ஒரு தொகுதி காலியானதாக அறிவித்த பிறகு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் விதியில் இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் திருச்சி கிழக்கு தொகுதிகளுக்கும் சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கும், அதாவது பெருந்துறை உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதாவது அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் என்பது எடுக்கப்படும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுக தரப்பு, அதாவது SP வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடிதம் என்பது ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது சபாநாயகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் நிலையில் தான் SP வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே SP வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் ராஜினாமா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சிலரும் ராஜினாமா செய்யலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, ஏற்கனவே அதிமுக தலைமையில் அதிருப்தி ஏற்பட்டு SP வேலுமணி தலைமையில் ஒரு அதிருப்தி MLAக்களாக செயல்பட்டவர்கள் தற்பொழுது அதிலும் அதிருப்தி ஏற்பட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுக அதிருப்தி MLAக்கள் மேலும் சிலர் தாவேக்காவில் இணைவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுது? நிச்சயமாக தற்போது SP வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுகுமார், அரி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் மேலும் 5 பேர் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான பலதரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரக்கூடிய நிலையில் 2 அணிகளாக செயல்பட்டு வந்தனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினர் தனி அணியாகவும், அதே போன்று CV சண்முகம் தலைமையில் தனி அணியாகவும் செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் CV சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே 5 பேர் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக சபாநாயகரிடமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் SP வேலுமணியிடம் 25 ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 3 பேர் ராஜினாமா மற்றும் 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற நிலையில் SP வேலுமணி CV சண்முகம் தரப்பிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது 17ஆக குறைந்திருக்கிறது. அதிலும் மேலும் 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் தொடர்ச்சியாக உட்கட்சி பூசல் நிலவி வரக்கூடிய நிலையில் பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது தினசரி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்று மாலை அல்லது நாளை அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னேஷ். நந்தினி, அவ்வாறு அதிருப்தியாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வசம் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு? ஆனால் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரை 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதனை எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கொண்டதாகவே அந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் பார்த்தோம் என்றால் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கும், ஒரு தரப்பிலிருந்து மற்றொரு தரப்பிற்கும் ஆதரவு தெரிவது என்பது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாகவே இருந்து வருகிறது.